மாணவ நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் பொன்வேல் பாண்டியன், நடப்பு நிகழ்வுகள் ஆசிரியர். இன்றைய தினத்தில் நாம டிசம்பர் 28ஆம் தேதிக்குரிய நடப்பு செய்திகளை டிஎன்பிஎஸ்சியோட போட்டித் தேர்வுகளில் சமீப காலங்களில் எப்படிலாம் கேள்விகள் நடப்பு செய்திகளை மையப்படுத்தி சப்ஜெக்ட் ஸ்ட்ராட்டஜிக்கு எப்படி லிங்க் பண்ணி கேள்விகள் கேட்குறாங்களோ அதன் அடிப்படையில் தேவையான நடப்பு செய்திகளை கரெக்டாக தொகுத்து வழங்கிட்டு இருக்கோம். இது ப்ரிலிம்ஸ் மட்டும் இல்லாமல் மெயின்ஸ், சரி, அந்த குரூப் 2, அந்த குரூப் 2A, ஓகேவா, குரூப் 1, இந்த மாதிரி மெயின்ஸ் தேர்வுகளுக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதனால் மக்களை தொடர்ந்து நம்ம வீடியோ பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்துன்னா நம்மளுடைய ஹார்ட் ஒர்க்கு எஃபர்ட்டு நிஜமாகவே உங்களுக்கு பிடிச்சிருந்து அப்படின்னா லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் சரிங்களா, உங்களோட குரூப்ஸுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா மறக்காமல் ஷேர் பண்ணிக்கோங்க. முக்கியமாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா அதே மாதிரி அந்த பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி வச்சுருந்தீங்க அப்படின்னா நோட்டிஃபிகேஷனில் காட்டும். நீங்கள் ஃப்ரீயாக இருக்கும்போது, சரியா, கிளாஸ் போகிறது ஒர்க்கெல்லாம் முடிச்சுட்டு ஃப்ரீயாக இருக்கும்போது கூட நம்முடைய அந்த நோட்டிஃபிகேஷனை பார்த்துட்டு நீங்கள் ஈஸியாக அந்த நடப்பு செய்திகள் தொடர்பான எல்லா நோட்ஸையும் சூப்பராக நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கலாம். தேர்வில் வெற்றி பெறலாம். ஆரம்பிக்கலாமா? இன்றைய தினத்திற்கான நடப்பு செய்திகள் டிசம்பர் 28ஆம் தேதிக்குரியது. சரிங்களாம்மா? ஃபஸ்ட்டு நம்ம பார்க்கக்கூடியது என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ரொம்ப முக்கியமான ஒரு இந்தியன் ஜியாகிரபி தொடர்புடைய ஒரு நடப்பு செய்தி. சரிங்களா? ஏற்கனவே சொல்லியிருக்கோம், அந்த இந்தியன் ஜியாகிரபி, இந்தியன் பாலிட்டி, ஹிஸ்ட்ரி முதற்கொண்டு, சரிங்களா, சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி, முக்கியமாக இந்தியன் எக்கனாமி, நிறைய விஷயங்கள் நடப்பு செய்தியில் மையப்படுத்தான் சமீபத்தில் நடந்த எல்லா தேர்வுகளையும் டிஎன்பிஎஸ்சிலேருந்து கொஸ்டின் கேட்குறாங்க. அதனால் நம்மளும் அப்படி தான் ஃபோக்கஸ் பண்ணி அந்த மாதிரி நடப்பு செய்தியில் தொகுத்து வழங்கிட்டு இருக்கோம். சரிங்களா? அன்றைய தினத்தில் இந்தியன் ஜியாகிரபி தொடர்புடைய முக்கியமான ஒரு செய்தி இன்னைக்கு கிடைச்சிருக்கு பாருங்கள். ஃபர்ஸ்ட் பாயிண்ட் பாருங்க, ஜெனாப் நதியில் புதிய நீர்மின் திட்டம். சரி, ஒரு ஹைட்ரோ எலக்ட்ரிக் பவர் ஸ்டேஷனை இந்தியன் கவர்மெண்ட் வந்து உருவாக்க போறேன்னு சொல்லியிருக்காங்க. எந்த நதியில்? ஜெனாப் நதியில். இதில் என்ன விஷயம் அப்படின்னா, சிந்து நதிநீர் ஒப்பந்தம் இந்தியா பாகிஸ்தான் 1960 கையெழுத்தானது. அந்த ஒப்பந்தத்தின்படி இந்த ஜெனாப் நதியில் இருக்கிற அந்த நீரினை பயன்படுத்தும் உரிமை யாருக்கு தான் இருந்தது? பாகிஸ்தானுக்கு. சரியா? சமீபத்தில், சரிங்களா, ஏப்ரல் மாதத்தில் பகல்காம் தாக்குதல் நடைபெற்ற பிறகு இந்த சிந்து நதிநீர் ஒப்பந்தத்தை இந்திய அரசு ரத்து செய்வதாக அறிவிச்சுக்கிறாங்க. அதனைத் தொடர்ந்து தற்போது பாகிஸ்தான் பயன்படுத்தி வந்த அந்த ஜெனாப் நதியில் இந்திய அரசு ஒரு புதிய நீர்மின் திட்டத்தை அறிவிச்சுக்கிறாங்க. சரிங்களா? என்ன சொல்லி பார்க்கலாமா? பாருங்கம்மா. ஃபர்ஸ்ட், இந்தியாவிலிருந்து பாகிஸ்தானுக்குள் பாயும் ஜெனாப் நதியில் புதிய நீர்மின் திட்டத்தை அமைக்க மத்திய அரசின் பசுமை குழு ஒப்புதல் வழங்கியுள்ளது. சரிங்களா? சரி, இது புதுசில். இதுக்கு முன்னாடி பாருங்க, துலாஸ்தி, சரியா, துலாஸ்தி நிலை 1 என்ற பெயரில் ஒரு மின் திட்டம் மூலமாக, சரிங்களா, 2007ஆம் ஆண்டு முதல் ஆல்ரெடி இந்த ஏரியாவில் நம்ம வந்துட்டு மின் உற்பத்தி செஞ்சுட்டு இருக்கிறோம். எப்போ? 2007. அதுக்கு பேர் மறந்துடக்கூடாது. துலாஸ்தி நிலை 1, ஸ்டேஜ் 1ன்னு சொல்லுவாங்க. சரியா? தற்போது புதிதாக 260 மெகாவாட் உற்பத்தி திறனுடன் துலாஸ்தி நிலை 2 என்ற இரண்டாவது புதிய மின் உற்பத்தி திட்டத்தை செயல்படுத்த ஒப்புதல் வழங்கப்பட்டுள்ளது. எந்த நதி? ஜெனாப் நதி. அங்கு செயல்படுத்தப்பட்டு வரும் அந்த மின் உற்பத்தி அந்த திட்டத்துக்கு என்ன பேருமா? துலாஸ்தி. மறந்துடாதீங்க, கவனம் பாருங்க. இது தேர்வுகளை கேட்க நிறைய சான்சஸ் இருக்கு. சரிங்களா? சரி, இதனுடன் தொடர்புடைய அந்த செய்தி பின்னணி என்னன்னு சொல்லி பாருங்க. பின்னணி, சிந்து நதிநீர் ஒப்பந்தம். சரியா? சிந்து நதிநீர் ஒப்பந்தம் என்பது இந்தியாவிற்கும் பாகிஸ்தானுக்கும் இடையே சிந்து நதி மற்றும் அதன் கிளை நதிகளின் நீரினை பகிர்ந்து கொள்வதற்கு கையெழுத்தான ஒரு ஒப்பந்தம் தான் இந்த சிந்து நதிநீர் ஒப்பந்தம். சார், இண்டஸ் பேக்ட்னு சொல்லுவாங்க. சரிங்களா? இந்த ஒப்பந்தம் எப்போது கையெழுத்தானது அப்படிங்கிறத பாருங்க. செப்டம்பர் 19, 1960 கையெழுத்தானது. அந்த ஒப்பந்தம் கையெழுத்திடப்பட்ட இடம் எங்கன்னு பார்த்தீங்கன்னா பாகிஸ்தானின் கராச்சி நகரில் தான் இந்த ஒப்பந்தம் கையெழுத்தானது. சரிங்களா? இந்த ஒப்பந்தத்தில் யாரெல்லாம் சைன் போட்டாங்க அப்படின்னு சொல்லி பாருங்க. கையெழுத்திட்டவர்கள் அப்போதைய இந்திய பிரதமர் ஜவஹர்லால் நேரு அவர்கள், அதே மாதிரி பாகிஸ்தானின் அப்போதைய அதிபர் முகமது ஆயுப் கான். சரியா? ஆயுப் கான், AK ஞாபகம், அஜித்குமார் பேர். சரியா? ஆயுப் கான். ஓகேவா? அப்போ நேரு அவர்களும் ஆயுப் கான் அவர்களும் தான் இந்த சிந்து நேரு ஒப்பந்தத்தில் கையெழுத்து போட்டுக்கிறாங்க. எந்த வருஷம்? 1960. அந்த ஒப்பந்தம் கையெழுத்தான இடம் கராச்சி. சரிங்களா? இந்த ஒப்பந்தம் கையெழுத்து போடும்போது அதனுடைய 3வது சாட்சியாக யார் சைன் போட்டிருக்கான்னு சொல்லிப்பாங்க? உலக வங்கி தான் சமாதானப்படுத்தி இந்த ஒப்பந்தத்தை மேற்கொள்ள வச்சாங்க அப்படிமா சொல்லுவாங்க, வேர்ல்டு பேங்க். இந்த இடத்துல போனஸ் கேள்வி கேட்கலாமா? உலக வங்கியின் தலைமையிடம் எங்கு அமைந்துள்ளது? உலக வங்கியின் தற்போதைய தலைவர் யார்? இதற்கான பதிலை மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்கம்மா. அடுத்தபடியாக தொடர்ந்து பாருங்க. இந்த ஒப்பந்தத்தின்படி சிந்து நதி அமைப்பு, சரிங்களா, அதோட கிழக்கு பகுதி அந்த கிளைகள் ராவி, பியாஸ், சட்லஜ், இந்த மூன்றுமே யார் பயன்படுத்துவாங்க? இந்திய அரசு பயன்படுத்தும். அதே மாதிரி மேற்கு பகுதி கிளைகளான, சரியா, சிந்து, ஜீலம், ஜெனாப் அந்த நதி கிளைகள், ஓகேவா, யாருக்கு? பாகிஸ்தான் பயன்படுத்தலாம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. சரிங்களா? இங்க சொல்லி பாருங்க. கிழக்கு நதிகளின் நீரினை, அதாவது எதெல்லாம்? ராவி, பியாஸ், சட்லஜ், ஓகேவா, இது எல்லாமே
இந்தியா பயன்படுத்தவும் மேற்கு நதிகளின் அந்த நீரினை பாகிஸ்தான் பயன்படுத்தவும் வழிவகை செய்யப்பட்டது. இந்த நிலையில் அதுக்கப்புறம் தான் பிரச்சனை ஆரம்பிக்குது. எப்போ? ஏப்ரல் 22, 2025 ஜம்மு காஷ்மீரின் பகல்காமில் சுற்றுலா பயணிகளின் மீது ஒரு பயங்கரமான தீவிர தாக்குதல் நடைபெற்றது. இந்த தாக்குதலுக்கு பிறகு மே 7 எப்போ? மே 7 2025 அன்று இந்தியா பதிலடி தாக்குதலை மேற்கொண்டாங்க அந்த தீவிரவாதிகள் மீது. அதற்கு வச்ச பெயர் ஆபரேஷன் சிந்தூர். மறந்துடக்கூடாது. சரி, ஆபரேஷன் சிந்தூர். ஆபரேஷன் சிந்து எதனுடன் தொடர்புடையது? இப்போ நம்ம பார்த்தது ஆபரேஷன் சிந்தூர் இல்லாமல் ஆபரேஷன் சிந்து எதனுடன் தொடர்புடையது? எந்த நாட்டில் இந்தியா மேற்கொண்டாங்க? மறக்காம இதை போனஸ் கேள்வியா பதில சொல்லுங்கம்மா. அடுத்தபடியாக பாருங்க, இந்த பகல்காமில் நடந்த பயங்கரவாத தாக்குதலை தொடர்ந்து பயங்கரவாத ஆதரவை பாகிஸ்தான் நிறுத்தும் வரை இந்த சிந்து நதியின் ஒப்பந்தத்தை நிறுத்தி வைப்பதாக இந்தியா அறிவித்துள்ளது. அந்த சிந்து நதியில் ஜனாப் அந்த கிளையில் தான் இந்தியா எந்த நீர்மின் ஒப்பந்தம் தொடங்கியிருக்கிறாங்க? 2ஆம் கட்டம். அந்த முதற்கட்டத்துக்கு என்ன பேருமா ஞாபகம் வச்சுக்கோமா, மறக்காது. துலாஸ்தி நிலை 2 மறந்துடாதீங்க. சரியாம்மா? சரி, அடுத்தபடியாக இன்னொரு முக்கியமானது நம்ம கடந்த வீடியோவில் பார்த்தது வீர் பால் திவாஸ். சரியா? வீர் பால் திவாஸ் டிசம்பர் 26 அன்று கடைபிடிக்கப்படுகிறது இந்தியாவில். ஓகேவா? இதுக்கு காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, வீர் பால்னா பாலகன், குழந்தைகள். சரிங்களா? குழந்தைகளின் வீரத்தை போற்றும் வகையில் ஒரு முக்கியமான தினம் கடைபிடிக்கப்படுகிறது டிசம்பர் 26 இந்த தினம் எதற்காக கடைபிடிக்கப்படுகிறது அப்படின்னு பாருங்க. சீக்கியர்களின் 10வது முக்கிய குரு, சரியா, குரு கோபிந்த் சிங் அவர்களின் இளைய மகன்களான சாகிப் ஜதா ஜொராவர் சிங், சாகிப் ஜதா ஃபதே சிங். சரி, அந்த ஜொராவர் சிங் மற்றும் ஃபதே சிங் ஆகிய 2 சிறுவர்களும் முகலாயர்களால் கொல்லப்பட்டனர். என்னைக்கு? டிசம்பர் 26, 1705. ஓகேவா? இந்த தினம் தான் இந்தியாவில் டிசம்பர் 26 ஓகேவா வீர்பால் திவாஸாக கடைபிடிக்கப்படுகிறது. இதற்கான அறிவிப்பை எப்போ அறிவிச்சான்னு சொல்லி பாருங்க. பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் 2022 ஆண்டில், சரி 2022 தான் டிசம்பர் 26 வீர்பால் திவாஸாக அறிவித்தார். ஓகேவா? இந்த டிசம்பர் 26 வீர்பால் திவாஸ் தினத்தன்று பிரதமரின் ராஷ்டிரிய பால புரஸ்கார் விருது ஆண்டுதோறும் வழங்கப்பட்டு வருகிறது. சில விருது பிரதமர் பேரில், ஆனால் அந்த விருதை வழங்குவது இந்திய குடியரசுத் தலைவர். எந்த அமைச்சகத்தின் சார்பில்? மத்திய பெண்கள் மேம்பாடு மற்றும் குழந்தைகள் நல மேம்பாட்டுத்துறை அந்த அமைச்சகத்தின் சார்பில் வழங்கப்படுகிறது. எவ்ரி 26. என்ன 26? டிசம்பர் 26 மறந்துடக்கூடாது. சரிங்களா? அதாவது சுனாமி வந்த நாளில் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவாம்மா? அடுத்தபடியாக இந்த தினத்தில் நம்ம பார்க்கக்கூடிய இன்னொரு முக்கியமான செய்தி பாருங்க. இந்திய தர நிர்ணய பணியகம், சரியா, இங்கிலீஷில் என்ன சொல்லுவாங்கன்னா பியூரோ ஆஃப் இந்தியன் ஸ்டாண்டர்ட்ஸ், சரியா, பிஸ்ன்னு சொல்கிறாங்க. ஓகேவா? மக்களே அடிக்கடி செய்தியில் வந்துகிட்டே இருக்குது. சரியா? BIS அந்த தரநிலைகள் வரையறுக்கப்பட்டுள்ளது. சரியா? நம்ம இந்த ஊதுவத்தி அகர்வத்தி எல்லாம் பயன்படுத்தோம்ல, அதுலேருந்து தேநீர் டீலேருந்து நிறைய விஷயங்களுக்கு அடிக்கடி தர நிர்ணயம் தொடர்பான செய்திகள் வந்துகிட்டே இருக்குது. அதனுடன் தொடர்புடைய முக்கியமான அமைப்பு தான் இந்திய தர நிர்ணய பணியகம் என்று அழைக்கப்படும் BIS. சரி, பியூரோ ஆஃப் இந்தியன் ஸ்டாண்டர்ட்ஸ். சரிங்களா? சரி, ஆரம்பத்தில் 1986 ஆண்டில் BIS சட்டம் மூலம் நிறுவப்பட்டு 1987 முதல் செயல்பாட்டுக்கு வந்தது இந்த BIS. ஓகேவா? இது எதற்கு மாற்றாக உருவாக்கப்பட்டது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ISI. சரியா? இந்த இடத்துல உங்களுக்கு ஒரு போனஸ் கேள்வி. ISI என்பதன் விரிவாக்கம் என்ன? ஓகேவா? அந்த ISIக்கு பதிலாக தான் BIS கொண்டு வந்திருக்கிறாங்க. அதுதான் தற்போது செயல்பாட்டில் இருக்குது. ஓகேவா? இதன் தலைமையிடம் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா டெல்லி. சரியா? டெல்லியில் அமைந்துள்ளது. இதனுடைய தலைமையிடத்தில் வைக்கப்பட்ட பெயர் மானக் பவன். சரியா? யோஜனா பவன் அப்படின்னா திட்டக்குழு. சரியா? அப்படி நிறைய இருக்கலாமா? அப்புறம் மௌசம் பவன் அப்படின்னா இந்திய வானிலை ஆய்வுத்துறை. அதே மாதிரி மானக் பவன் என்பது இந்திய தர நிர்ணய பணியகம் BIS அமைந்துள்ள அந்த ஹெட் குவார்ட்டர்ஸுக்கு வச்ச பெயர். இதில் அமைந்துள்ள மொத்த உறுப்பினர்கள் எண்ணிக்கை 25 என்பது குறிப்பிடத்தக்கது. ஓகேவா? சரி, இந்த தர நிர்ணய பணியகம் என்ன செய்கிறாங்க அப்படின்னு சொல்லி பாருங்கம்மா. கூடுதல் செய்திகள். இந்த BIS நிறுவனமானது தயாரிப்புகளின் தரம், நம்ம பயன்படுத்தக்கூடிய எல்லா பொருட்கள் தயாரிப்புகளின் தரம், உற்பத்தி செயல்முறைகள் மற்றும் சேவைகளை உறுதி செய்வதற்காக தரநிலைகளை உருவாக்கி நடைமுறைப்படுத்துவது யார் தான்? BIS தான். நம்ம பயன்படுத்தக்கூடிய எல்லா பொருட்களும் தரமானதா அதை கண்காணிக்கிற முக்கியமான அமைப்பு BIS. அதேமாதிரி நம்ம சாப்பிட்ற உணவுப் பொருட்கள் அதை கட்டுப்படுத்தும் தலைமை அமைப்பின் பெயர் என்ன? சொல்ல பார்க்கலாம். கடந்த வீடியோவில் பார்த்தது. இது நம்ம பயன்படுத்தக்கூடிய பொருட்கள். சரியா? நம்ம சாப்பிட்ற உணவுப் பொருட்கள், சரியா, சிப்ஸ் பாக்கெட்டு, டேப்லெட்டு, இது எல்லாமே தரமானதா அதை கண்காணிக்கும் தலைமை அமைப்பின் பெயர் என்ன? மறக்காமல் இதற்கான பதிலை போனஸ் கேள்வியாக சொல்லுங்கள். மக்களே விட்டுறாதீங்க. எதெல்லாம் போனஸ் கேள்வியாக கேட்குறோமோ, சூப்பர் 6 கேள்வியாக கேட்குறோமோ அதுதான் சமீபத்தில் நடைபெற்று முடிந்த எல்லா போட்டித்தர்களையும் நிறைய கேட்டுகிட்டே இருக்கிறாங்க. சரியா? சரி, பாருங்கள். 22 மார்ச் 2016 அன்று அறிவிக்கப்பட்ட புதிய இந்திய தர நிலைகள் பணியகம். சரி, புதிய சட்டத்தை கொண்டு வந்துருக்கிறாங்க 86, 87க்கு அப்புறமா. சரியா?
புதிய இந்திய தரநிலைகள் பணியகம் சட்டம் 2016 அக்டோபர் 12 2017 முதல் நடைமுறைக்கு வந்தது. 2017 இருந்து சரியா. இந்த சட்டம் இந்திய தரநிலைகள் பணியகத்தை இந்தியாவின் தேசிய தரநிலைகள் அமைப்பாக நிரூபிக்கிறது. ரொம்ப முக்கியமானது. இது தவிர தங்க நகைகளுக்கான இந்த BIS ஹால்மார்க் போன்ற குறியீடுகளையும் இந்த BIS நிறுவனம் தான் வழங்கிட்டு இருக்கிறாங்க. சரியா. இந்த ஹால்மார்க் முத்திரை தங்க நகைகள் வெள்ளி நகைகளில் என்ன அப்படிங்கிறத இன்னொரு பதிவில் நம்ம சூப்பராக பார்க்கலாம். சரியா. BIS மறந்துடக்கூடாது. அடுத்தபடியாக கவாச் கருவி அடிக்கடி செய்திகளை வந்துட்டே இருக்கு பாருங்க. கவாச் கருவி நம்ம ஆல்ரெடி பார்த்தது 2 ரயில்கள் ஒரே தண்டவாளத்தில் ஒரே ட்ராக்ல சரிங்களா, தெரியாதனமாக டெக்னிக்கல் இஷ்யூவில் ஏதாவது பிரச்சனையில் ஒரே ட்ராக்ல டிராவல் பண்ண என்னாகும், ரெண்டுமே அப்படி பார்த்தீங்கன்னா மோதல் ஏற்படும், நிறையா உயிரிழப்புகள் பிரச்சனைலாம் வரும். இதை தவிர்ப்பதற்காக ஓகேவா என்ன கருவி பொருத்தப்பட்டிருக்கும் ரயில்களில் கவாச் கருவி. அப்புறம் 2 ரயில்கள் ஒன்றுக்கொன்று மோதிக்கொள்வதை தடுக்கும் கருவியின் பெயர் தான் கவாச் கருவி. ரீசன்ட் நியூஸில் வந்திருக்கு பாருங்க, மும்பை டெல்லி கொல்கத்தா வழித்தடத்தில் கவாச் கருவி. சரியா. வரும் 2026ஆம் ஆண்டு முதல் செயல்பட தொடங்கியிருக்கிறாங்க. இந்த பகுதியில் மும்பை டெல்லி கொல்கத்தா வழித்தடத்தில் கவாச் கருவிகள் ஃபுல்லாக பயன்படுத்த ஆரம்பிச்சிருவோம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. கவாச் என்பது இந்திய ரயில்வேயினால் உள்நாட்டிலேயே உருவாக்கப்பட்ட ரயில்கள் மோதிக்கொள்வதை தடுக்கும் தானியங்கி பாதுகாப்பு அமைப்பாகும். சரி, இதில் பயன்படுத்தக்கூடிய அந்த டெக்னாலஜி தொழில்நுட்பம் என்னன்னு சொல்லி பாருங்க. RFID டேக் அப்படி சொல்லுவாங்களே, ரேடியோ ஃப்ரீக்வன்சி ஐடென்டிஃபிகேஷன் சொல்லுவாங்க. இந்த டோல்கேட்டில் கூட சரி, அந்த சுங்க சாவடிகளில் கூட இதை பயன்படுத்தி நம்மகிட்ட அந்த அமௌண்ட்டை அப்படியே ஸ்கேன் பண்ணி ஆட்டை போடுவாங்க. சரி, அமௌண்ட் எடுப்பாங்க. RFID சரி, ரேடியோ ஃப்ரீக்வன்சி ஐடென்டிஃபிகேஷன் டேக், டெலிகாம் டவர்கள், ஆப்டிக்கல் ஃபைபர் கேபிள்கள், இந்த தொழில்நுட்பங்களை பயன்படுத்தி தான் இந்த கவாச் கருவி இந்த ரயில்களில் பயன்படுத்தப்பட்டு அந்த ரயில் விபத்தினை தடுக்க உதவுகிறது. சரியாம்மா. இதை பற்றி நம்ம டீட்டெயிலாக ஏற்கனவே பார்த்துட்டோம், அதில் ரொம்ப பார்க்க வேண்டியதில்லை. அடுத்து பாருங்க, முக்கியமான ஒரு இந்தியாவுடன் தொடர்புடைய ஒரு சர்வதேச செய்தி ஓகேவா, பெண்கள் பாதுகாப்பிற்கானது. ஒருங்கிணைந்த சேவை மையம் சரி, ஒன் ஸ்டாப் சென்டர் ஃபார் விமன் ஓகேவா, OSCW சொல்கிறாங்க. கனடாவில் சரியா, கனடாவில் வசிக்கும் இந்திய பெண்களுக்கு உதவும் வகையில் சமீபத்தில் டொரண்டோவில் இந்திய தூதரகம் ஒருங்கிணைந்த சேவை மையம் அதாவது ஒன் ஸ்டாப் சென்டர் ஃபார் விமன் அப்படிங்கிற OSCW ஒன்றை நிறுவியுள்ளது. இது எதற்குன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அந்த கனடாவில் வசிக்கும் இந்திய பெண்களுக்கு ஏற்படும் அந்த குடும்ப வன்முறை, சுரண்டல், சட்ட சிக்கல்கள் போன்ற பிரச்சனைகள் எதிர்கொள்ளும் இந்திய பெண்களுக்கு ஆலோசனைகள் வழங்குதல், உளவியல் ஆதரவினை வழங்குதல், சட்ட உதவியினை வழங்குதல், ஒருங்கிணைந்த சேவைகளை எல்லாத்தையுமே வழங்குவதற்கு தான் இந்த ஒன் ஸ்டாப் சென்டரை இந்தியன் கவர்மெண்ட் வந்து தொடங்கியிருக்கிறாங்க. எங்கம்மா, கனடாவில் இருக்க இந்தியன் எம்பசி எங்கே இருக்குது, டொரண்டோவில். அதோட பேர் தான் ஒருங்கிணைந்த சேவை மையம் ஒன் ஸ்டாப் சென்டர் ஃபார் விமன். மறந்துடாதீங்க, ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு செய்தி. சரியாம்மா. அடுத்தபடியாக ஒரு பேரறிவின் சிலைங்கிற ஒரு பேர் நியூஸில் வந்திருக்கு பாருங்க. பேரறிவு சிலை ரொம்ப முக்கியமானது. கன்னியாகுமரியில் சரியா, உலகின் உயரமான திருவள்ளுவர் சிலை ஜனவரி 1 2000 திறக்கப்பட்டது. சரியா, ஜனவரி 1ஆம் தேதி நியூ இயர் அன்னைக்கு 2000 இந்த சிலை கன்னியாகுமரியில் உலகின் உயரமான சிலை திறக்கப்பட்டது. சிலையை திறந்து வைத்தவர் அப்போதைய தமிழ்நாட்டின் முதலமைச்சர் சரிங்களா, முத்தமிழ் அறிஞர் கலைஞர் மு கருணாநிதி அவர்கள். ஓகேவா. இந்த சிலையோட மொத்த உயரம் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 133 அடி. இதில் ஒரு போனஸ் கேள்வி, அந்த பீடம் சரியா, பீடம் இல்லாமல் காலுக்கு கீழே திருவள்ளுவர் சிலைக்கு காலுக்கு கீழே இருக்க பீடம் இல்லாமல் சிலையின் உயரம் மட்டும் எத்தனை அடி? சரியா, மொத்த உயரம் 133 ஃபீட். ஓகேவா. சரி, இந்த சிலையின் மொத்த உயரம் 133 அடி. அதே மாதிரி தலைமை சிற்பியின் பெயர் கணபதி ஸ்தபதின்னு சொல்லுவாங்கம்மா. சரியா, கலைஞர் அவர்களுக்கும் 4 எழுத்து, கணபதி அவர்களுக்கும் 4 எழுத்து, மறந்துடக்கூடாது. சரிங்களா. ஓகே, இது ஏன் இப்போ நம்ம பார்க்குறோம் அப்படின்னா, 2025ஆம் ஆண்டில் இந்த கன்னியாகுமரியில் திருவள்ளுவர் சிலை திறக்கப்பட்டு 25 ஆண்டுகள் நிறைவடைந்தது. சரிங்களா. 25 ஆண்டுகள்னா வெள்ளி விழா சரி, சில்வர் ஜூப்ளின்னு சொல்லுவாங்க. அந்த 25 ஆண்டுகள் நிறைவினை முன்னிட்டு திருவள்ளுவர் சிலைக்கு ஒரு சிறப்பு பெயரை சூட்டினார் தற்போதைய தமிழக முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்கள். அதுக்கு வச்ச பெயர் தான் பேரறிவு சிலை. ஸ்டாச்சு ஆஃப் விஸ்டம் சொல்லுவாங்க. கவனமாக இருந்துக்கோங்க. பேரறிவு சிலை என்று அழைக்கப்படுவது திருவள்ளுவர் சிலை. காரணம், 2000 சிலை திறக்கப்பட்டது, 2025 25 இயர்ஸ் 25 ஆண்டுகள் சரியா வெள்ளி விழா கொண்டாடப்பட்டதை முன்னிட்டு தான் அதற்கு ஸ்டாச்சு ஆஃப் விஸ்டம் அப்படிங்கிற பேர் வச்சிருக்கிறாங்க. பேரறிவு சிலை என்றால் திருவள்ளுவர் சிலை ஞாபகம் வேண்டும், மறந்துடக்கூடாது. சரியாமா. முக்கியமான ஒரு செய்தி விட்டுறாதீங்க. அடுத்ததாக இன்றைய தினத்திற்கான சூப்பர் 6 கேள்விகள். முதல் சூப்பர் 6 கேள்வி, சிந்து நதிநீர் ஒப்பந்தம் எப்போது கையெழுத்தானது? இரண்டாவது சூப்பர் 6 கேள்வி, பகல்காம் தீவிரவாத தாக்குதல் எப்போது நடத்தப்பட்டது? மூன்றாவது சூப்பர் 6 கேள்வி, வீர்பால் திவாஸ் எப்போது கடைபிடிக்கப்படுகிறது? நான்காவது சூப்பர் 6 கேள்வி, சமீபத்தில் எந்த சிலைக்கு பேரறிவு சிலை என பெயர் சூட்டப்பட்டுள்ளது?
திருவள்ளுவர் சிலை எப்போது எங்கு திறக்கப்பட்டது? முடிஞ்சா அதனுடைய தலைமை சிற்பி யார் அப்படிங்கிறது சேர்த்து சொல்லுங்கம்மா. அடுத்து BIS என்பதன் விரிவாக்கம் என்ன? இதுதான் இன்றைய தினத்திற்கான போனஸ் கேள்விகள், சூப்பர் சிக்ஸ் கேள்விகள் எல்லாமே நம்ம சேர்த்து சொல்லியிருக்கோம். மக்களே, நம்ம அவ்வளோ எஃபோர்ட் போட்டு இதவே முழு நேர தொழிலாக சூப்பராக நிறைய ஹார்ட் ஒர்க் போட்டு நடப்பு செய்திகள், சப்ஜெக்ட்டு, ஸ்ட்ராட்டஜிக்கை எல்லாத்தையும் சேர்த்து ஒரே பாயிண்டில் சொல்லிட்டு இருக்கிறோம். மக்களை பயன்படுத்திக்கோங்க. வரும் எந்த தேர்வாக இருந்தாலும் சரி அடித்து தூக்கிட்டு போயிட்டே இருக்கணும். அரசு பணியை உறுதி செய்ய வேண்டும். மீண்டும் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.